வணக்கம். சினிமால ஒரு மாஸ் ஹீரோவா இருந்தவரு நிஜ வாழ்க்கையில எப்படி ஒரு மாபெரும் அரசியல் இயக்கத்தை உருவாக்குனாருன்னு நீங்க எப்போவாவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு வரலாற்று ஆய்வாளரோட பார்வையிலிருந்து சினிமா புகழ் எப்படி உண்மையான அரசியல் பலமா மாறுச்சு அப்படிங்கறத நாம எந்த ஒரு அரசியல் சார்பும் இல்லாம அலச போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த வரலாற்று பயணத்துல நாம முக்கியமா 5 விஷயங்களை பார்க்க போறோம். கேப்டனோட உருவாக்கம், திரையிலிருந்து நிஜ வாழ்க்கைக்கு அவர் வந்த விதம், தேமுதிகோட அசுர வளர்ச்சி, எதிர்க்கட்சி தலைவரா அவரோட பயணம், அப்புறம் கடைசியா அவரோட சரிவும் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கமும். இதான் நம்ம ரூட் மேப். இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். திரையில ஊழலை எதிர்த்து ஆக்ரோஷமா சண்டை போட்ட ஒருத்தர் நிஜத்துல எப்படி ஒரு பிரம்மாண்டமான எதிர்க்கட்சியை வழிநடத்துற அளவுக்கு உயர்ந்தார்? சினிமாவுல மக்கள் கொடுத்த அந்த ஆதரவு எப்படி நிஜமான வாக்கு வங்கியா அரசியல் அதிகாரமா மாறுச்சு? இத பத்தி தான் நாம முழுசா தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல கேப்டன் எப்படி உருவானார் அப்படிங்கறத பாப்போம். மதுரையில் ஆரம்பிச்ச அவரோட பயணம் வெள்ளித்திரை வரைக்கும் எப்படி போச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாம பார்க்குற 154 அப்படிங்கிற இந்த நம்பர் ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா இது அவர் தன் வாழ்நாள்ல நடிச்ச மொத்த படங்களோட எண்ணிக்கை. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? 1984 வருஷத்துல மட்டுமே அவரோட 18 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி தொடர்ந்து படங்கள் மூலமா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பட்டி தொட்டி எங்கும் அவரோட முகம் ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு. இந்த இடத்துல தான் ஒரு மாபெரும் அடையாளம் பிறந்ததுன்னு சொல்லணும். 1991ல அவரோட 100வது படமான கேப்டன் பிரபாகரன் ரிலீஸ் ஆச்சு. அதுல ஒரு நேர்மையான ஐஎஃப்எஸ் அதிகாரியா அவர் நடிச்சிருப்பாரு. அந்த படத்தோட மாபெரும் வெற்றி தான் அவருக்கு வாழ்நாள் முழுக்க நிலைச்சு நிக்கிற கேப்டன் அப்படிங்கிற அந்த பெருமையான பட்டத்தை வாங்கி கொடுத்துச்சு. புரட்சி கலைஞர், கருப்பு எம்ஜிஆர், இந்த பெயர்கள்லாம் சும்மா சினிமாவுக்காக வைக்கப்பட்ட செல்ல பெயர்கள்னு நீங்க நினைச்சா அதுதான் இல்ல. உண்மைய சொல்லணும்னா இதெல்லாம் அவரோட ஆரம்பகால அரசியல் குறியீடுகள். மக்கள் அவரை அப்போதே ஒரு புரட்சிகர சக்தியாவும் எம்ஜிஆரோட மனிதாபிமான பண்புகளுக்கு ஒரு சரியான வாரிசாவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவாவே காட்டுது. அடுத்து நம்ம 2வது பகுதிக்கு வந்திருக்கோம். திரையில ஒரு ஹீரோவா இருந்தவரு நிஜத்துல எப்படி ஒரு மாபெரும் கொடையாளியா மாறினார்னு பார்க்கலாம். திரைப்படங்களுக்கும் அவரோட நிஜ வாழ்க்கைக்குமான இந்த ஒற்றுமையை நீங்களே கவனிச்சு பாருங்க. ரமணா மாதிரி படங்கள்ல சிஸ்டத்துல இருக்கிற ஊழலை எதிர்த்து போராடுற ஒரு நேர்மையான மனிதரா அவர் நடிச்சிருப்பாரு. திரையில அவர் காட்டின அதே ஊழலுக்கு எதிரான மைய இடதுசாரி சித்தாந்தங்கள் தான் நிஜத்துல அவர் தேமுதிக கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நேரடியான அஸ்திவாரமா அமைஞ்சது. சினிமாவுல மட்டும் இல்லாம நிஜத்திலையும் அவர் அதை செஞ்சு காட்டினாரு. தன் பிறந்த நாட்கள்ல தையல் இயந்திரங்கள், 3 சக்கர வாகனங்கள், இஸ்திரி பெட்டிகள், இட்லி பாத்திரங்கள்னு ஏழை மக்களுக்கு தேவையானதை அள்ளி வழங்கினாரு. அதிக மார்க் வாங்குற ஏழை மாணவர்களுக்கு இலவசமா இன்ஜினியரிங் படிக்க உதவி செஞ்சாரு. அது மட்டும் இல்லாம ஷூட்டிங் ஸ்பாட்ல ஹீரோவிலிருந்து லைட் பாய் வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சாப்பாடு கிடைக்கிறத உறுதி செஞ்சாரு. நடிகர் சங்க கடன்களை அடைச்சு நலிந்த கலைஞர்களுக்கு ஓய்வூதியம் கொடுத்தாரு. இப்படி நேரடியா சாதாரண மக்களை சென்றடைந்த இந்த நற்பணிகள் தான் அவரோட அரசியலுக்கான மாபெரும் அடித்தளமா அமைஞ்சது. சரி, இப்போ 2005 வருஷத்துக்கு போவோம். தேமுதிக அப்படிங்கிற ஒரு புதிய அரசியல் மாற்று சக்தி எப்படி அசுர வளர்ச்சி அடைஞ்சதுன்னு பார்க்கலாம். அவரோட அரசியல் வளர்ச்சியை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். 2005ல மதுரையில தேமுதிகவா ஆரம்பிக்கிறாரு. அடுத்த வருஷமே, அதாவது 2006ல விருத்தாசலம் தொகுதியில ஜெயிச்சு முதல் முறையா எம்எல்ஏ ஆகிறாரு. 10 ஆண்டுகளுக்குள்ள, அதாவது 2011ல அதிமுகவோட கூட்டணி வச்சு 41 இடங்கள்ல போட்டியிட்டு 29 இடங்கள்ல ஜெயிச்சு நேரடியா எதிர்க்கட்சி தலைவராகவே மாறிட்டாரு. பல வருஷங்களா இருந்த 2 பெரும் திராவிட கட்சிகளுக்கு நடுவுல ரொம்ப குறுகிய காலத்துல இப்படி ஒரு அசுர வளர்ச்சியை எட்டினது உண்மையிலே ஒரு வரலாற்று சாதனை தான். வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். ரொம்பவே பிரபலமான இந்த வசனம் அவரோட சிந்தனைய சரியா படம் பிடிச்சு காட்டுது. தமிழ் மக்களோட மொழி பற்றியும் அவங்களோட கலாச்சார அடையாளத்தையும் அவர் தன்னோட அரசியல் பயணத்துல எந்த அளவுக்கு ஆழமா இணைச்சிருந்தார் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வரியே மிகப்பெரிய உதாரணம். நம்ம வரலாற்று ஆய்வோட ரொம்ப முக்கியமான பகுதி இது. எதிர்க்கட்சி தலைவரா அவரோட உச்சக்கட்டமோ அங்கிருந்து நடந்த திருப்பு முனையோ என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த டேட்டா ரொம்ப சுவாரஸ்யமானது. 2006ல ஒரே ஒரு எம்எல்ஏ, அப்புறம் 2011ல 29 எம்எல்ஏக்களோட பிரதான எதிர்க்கட்சி தலைவர்னு ஒரு மாபெரும் ஏற்றத்தை பார்த்த கட்சி, சரியா 5 வருஷத்துக்கு பிறகு 2016 தேர்தல்ல உளுந்தூர்பேட்டையில டெபாசிட் கூட வாங்க முடியாம, ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாம ஒரு முழுமையான சரிவை சந்திச்சது. இது எப்படி நடந்துச்சு? அந்த சரிவுக்கு ஒரு முக்கிய காரணம் 2012ல சட்டமன்றத்துல நடந்த அந்த நேரடி மோதல் தான். அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களோட ஏற்பட்ட அந்த பகிரங்கமான விவாதம் கூட்டணியை உடைச்சது மட்டுமில்லாம தேமுதிகவோட 8 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்யற அளவுக்கு போச்சு.
இந்த ஒரு சம்பவம் தான் கட்சியோட பலத்தை உடைச்சு 2016ல அவர் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை இழக்கிறதுக்கான ஒரு ஆரம்பமா அமைஞ்சதுன்னு எந்த ஒரு சார்பும் இல்லாம வரலாற்று ரீதியா நம்ம சொல்லலாம். கடைசியா 5வது பகுதிக்கு வந்துட்டோம். அவரோட அரசியல் பயணத்தின் சரிவும் கட்சியில நடந்த அதிகார மாற்றத்தையும் பத்தி பார்க்கலாம். அவரோட வாக்கு வங்கி எப்படி மாறிச்சுன்னு கவனிச்சிங்கன்னா 2011ல 21% இருந்த தேமுதிகவோட பலம் 2016ல மக்கள் நல கூட்டணி மற்றும் இடதுசாரிகளோட இணைந்து போட்டியிட்டப்போ வெறும் 5% கீழே இறங்கிடுச்சு. ஒரு பலமான கூட்டணி முறிஞ்ச பிறகு மக்கள் ஆதரவுல எவ்ளோ பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டிருக்குன்னு இது நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. இதற்கு நடுவுல அவரோட உடல்நிலையும் மோசமாக ஆரம்பிச்சது. பொது மேடைகள்ல பேசுறதையும் பிரச்சாரங்கள்ல கலந்துக்கிறதையும் குறைச்சிக்கிட்டு வீல் சேர் உதவிய நாட வேண்டிய கட்டாயம் அவருக்கு வந்துச்சு. அதனால கட்சி தன்னை தக்க வச்சுக்க ஒரு முக்கியமான முடிவை எடுத்தது. டிசம்பர் 2023ல அவர் இயற்கை எய்துவதற்கு சில நாட்களுக்கு முன்னாடி கட்சியின் தலைமை பொறுப்பை அவர் மனைவி பிரேமலதா கிட்ட அதிகாரப்பூர்வமா ஒப்படைச்சாரு. அவங்களும் கட்சியின் பொதுச் செயலாளரா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அவரோட இறுதி ஊர்வலத்துல அலைமோதிய அந்த மக்கள் கூட்டத்தை பார்க்கும்போது நம்ம மனசுல ஒரு கேள்வி எழலாம். ஒரு மாடர்ன் டெமோக்ரஸில சினிமா புகழ வச்சுக்கிட்டு அரசியல் அதிகாரத்தை எந்த அளவுக்கு பிடிக்க முடியும்? அதுக்கு இருக்கிற எல்லைகள்லாம் என்ன? சினிமா மேஜிக்கை வச்சு நிச்சயமா அதிகாரத்தை பிடிக்க முடியும்னு நிரூபிச்ச ஒரு மனிதர் அவர். ஆனா அந்த அதிகாரத்தை தொடர்ந்து தக்க வச்சுக்க நிச்சயமா முற்றிலும் வேறொரு திரைக்கதை தேவைப்படுது இல்லையா? இதான் இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்ட பாடம். இந்த வரலாற்று ஆய்வை இவ்ளோ நேரம் பொறுமையா கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி.